அருகே பாபநாசம் சுற்று வட்டாரத்தில் வீசிய சூறாவளியால் 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருப்பதா விவசாயிகள் சொல்றாங்க? கூடுதல் தகவல் என்ன பாஸ்கர்? கும்பகோணம் பக்கத்துல உள்ள பாபநாசம் வட்டத்துல ஈச்சங்குடி, சோமேஸ்வரபுரம், பட்டுக்குடி, வீரமாங்குடி, கணபதி கிராரம் ஆகிய இடங்கள் நேற்று மாலை திடீர்னு சூறாவளி காற்று வீசுது. அப்ப இந்த பகுதியில் அதிகமா சாகுபடி செய்யப்பட்டிருக்கிற வாழை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கருக்கு மேல வாழை மரம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு 20,000த்துக்கு மேற்பட்ட வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள வாழை மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு. இதனால விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க இது செலவு பண்ணியிருக்காங்க. வருமானம் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய நிலையில ஒரு 20,000 வாழை மரங்கள் செஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதனால விவசாயிகள் செய்வதற்காக தவிர்த்துட்டு அவங்களுக்கு அரசு உடனடியா இழப்பீடு வரணும், அதாவது நிவாரணம் வழங்கணும்னு அவங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.